श्रीराब्धिशयना नारायणा श्रीलक्ष्मीरमणा नारायणा नारायणा हरिनारायणा नारायणा हरिनारायणा नत जन परिपाल नारायणा श्रीराब्धिशयना नारायणा. குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வீட்டு லஞ்சு கீரை சாம்பார். இது முளைக்கீரை நார்மலாக கிடைக்கிற ஒரு கட்டை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் புளி எடுத்து வச்சுருக்கேன். பருப்பு இந்த அளவுக்கு பருப்பு வாஷ் பண்ணி தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு தின் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கருப்பாகிடக்கூடாதுன்னு வாட்டரில் போட்டு வச்சுருக்கேன். கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு ஒரு பொரியல், அதுக்கு வேர்க்கடலையை வறுத்து வச்சுருக்கேன். இப்போ பார்க்கலாமா சமையல்? ஃபஸ்ட்டு கத்திரிக்காய் முருங்கைக்காய் வேக வச்சுக்கலாம். உப்பு போட்டு தண்ணி இல்லாமல் நான் ஏஎம்சி பாத்திரத்தில் தான் வேக வைக்கிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ பருப்பு குக்கரில் வச்சு அதில் மஞ்சள் தூள், கீரை, தக்காளி, வெங்காயம், புளி எல்லாத்தையும் இதில் போட்டுட்டு நான் குக்கர் மூடி வைக்க போகிறேன். இதுவும் வந்துட்டு ஏஎம்சி தாங்க. அந்த குக்கரில் விசில் வரும், இந்த குக்கரில் லாக் பண்ணி அது அந்த பாயிண்ட்டுக்கு வந்தப்புறமா ஆஃப் பண்ண வேண்டியது தான். இதுதாங்க மூடி. இப்படி இந்த மூடி நம்மளுக்கு எதிர்க்க வர்ற மாதிரி வச்சுக்கிட்டு இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி இப்படி லாக் பண்ணிட்டேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். இப்போது இதில் வந்துட்டு இந்த பாயிண்ட் இந்த கடைசி வரைக்கும் வந்தப்புறமா சாஃப்ட்டு டர்போ ரெண்டு இருக்கும். சாஃப்ட்னா கம்மியாக வேகிறதுக்கு, டர்போன்னா நல்லா நிறைய வெந்து வருது. இப்போ நான் போட்டிருக்கிறது துவரம் பருப்பு. இது கொஞ்சம் நல்லா வேகணும் இல்லையா? பாருங்கள், கடைசி லாஸ்ட் பாயிண்ட்டுக்கு வந்துருச்சுன்னா நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். அதுவுமே ஒரு வாட்டி சவுண்டு கொடுக்கும். இப்போது இந்த கத்திரிக்காய் முருங்கைக்காய் வந்து வச்சுருந்தோம் இல்லையா, அது இந்த கடைசி பாயிண்ட்டுக்கு வந்துருச்சு. நான் ஆஃப் பண்ணிடுறேன் ஸ்டவ்வு. மூடி திறக்க போகிறதில்ல, மொத்தமாக க்ளீனாக ஆறுன அப்புறமா நான் வந்து அதை எடுக்க போகிறேன். இப்போ பாருங்கள், இது டர்போக்கு இந்த கடைசி பாயிண்ட்டுக்கு வந்துருச்சு. அந்த இதுவும் கொஞ்சம் ஆவி கொஞ்சம் லைட்டாக சவுண்டு கேட்குதா? அப்படி ஒரு சவுண்டு கேட்கும். இப்போ இதை நான் ஆஃப் பண்ணிடுறேன் ஸ்டவ்வை. பாருங்கள், இந்த கடைசி பாயிண்ட்டுக்கு வந்துருச்சு. இப்போ நான் இதை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணிக்கிறதுக்கு ஒரு கடாயில் வச்சு, கடாய் நல்லா சூடாயிடுச்சு. கொஞ்சம் நல்லாவே எண்ணெய் விடுறேன். விட்டுட்டு அதில் கடுகு ஜீரகம் பொரியுது. இப்போ இதில் வாஷ் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்க போட்டுடுறேன். மற்ற உருளைக்கிழங்கையும் போட்டுட்டேன். கலக்கிட்டு தேவையான உப்பு, மஞ்சள் தூள் போட்டுட்டேன். கலக்கிட்டு டீ கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். எல்லாத்துக்கும் படுற மாதிரி இப்படி நல்லா கலக்கி வச்சுட்டு இப்போ இதை மூடி வச்சிடலாம். இப்போ உருளைக்கிழங்கு முக்கால்வாசி வெந்துருச்சு. நான் இதில் மிளகாய் தூள் தூவிக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு தூவிக்கோங்க, காரத்தை பொறுத்து. இது நல்லா குறைச்சி வச்சு அப்படியே ப்ரௌனாக வறுத்துடலாம். கடைசியில் போடுறத இப்போ கொஞ்சம் போட்டால் இது கொஞ்சம் ஒட்டாமல்
நல்லா அந்த காரம் வந்து அந்த மிளகாய் தூளுக்கும் நல்லா அந்த பொட்டேட்டோ போய் சேரும். இப்போ இதை நல்லா மூடி வச்சுட்டு சிம்மில் தாங்க வச்சுருக்கேன். பார்க்கலாம். இந்த உருளைக்கிழங்கு சிம்மில் அப்படியே வெந்துக்கிட்டே இருக்கட்டுங்க. நான் வந்துட்டு அடுத்து ஸ்டவ்வில் வச்சிடுறேன், டைம் வேஸ்ட் பண்ணாமல். அடுத்து இதில் வந்துட்டு நான் வேறு கடாயை வச்சு இந்த கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரியல் பண்ணிக்கிறேன். காட்டுறேன் பாருங்கள். இப்போ கத்திரிக்காய் முருங்கைக்காய் எப்படி வெந்து போயிருக்கு பாருங்கள். நம்புவீங்களா? வாட்டரே போடலைங்க, வெறும் உப்பு தான் போட்டிருக்கேன் நான். பாருங்கள் முருங்கைக்காய் எப்படி வெந்து போயிருக்குதுன்னு. நான் இதை இப்போ பொரியல் பண்ணிக்கிறேன். இந்த கடாய் வந்து சூடாயிடுச்சு. அதில் எண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் விட்டால் தாங்க இது நல்லாயிருக்கும். இதில் கடுகு, உளுத்தம் பருப்பு, ஜீரகம் போட்டுட்டு பொரிஞ்ச உடனே ஒரு 5-6 பல்லு பூண்டு, பெரிய பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டுடுறேன். கருவேப்பிலை இல்லைங்க, கருவேப்பிலை இருந்தால் போட்டால் நல்லாயிருக்கும். கருவேப்பிலை இல்லை, நான் போடலை. இந்த பூண்டு கொஞ்சம் இப்படி வதங்கின உடனே கொஞ்சம் அந்த வறுப்பட்ட உடனே இதை தூக்கி இதில் போட்டுடலாம். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்னு. குறைச்சிக்கலாம் ஸ்டவ்வை. இதில் இப்போ மஞ்சள் தூள், உப்பு ஆல்ரெடி போட்டு நம்ம வேக வச்சுட்டோம். ஸோ மஞ்சள் தூள் போட்டுட்டு இதுலேயே மிளகாய் தூளும் போட்டுடலாம் தேவையான அளவுக்கு. போட்டாச்சு, நல்லா குலுக்கிக்கலாம். இப்போ கத்திரிக்காய் வந்து டிஸ்டர்ப் ஆகாமல் இப்படி குலுக்கிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் வெந்து போயிருக்குல்ல, கத்திரிக்காய் சம்டைம்ஸ் வந்து ஸ்மாஷ் ஆகலாம். அந்த உருளைக்கிழங்கு சிம்மில் வச்சுருக்கேங்க, இதை முடிஞ்சிடும். இப்போ அந்த வேரிக்காட்டில் வந்துட்டு நான் பருப்பை வந்து இப்படி பொடி பண்ணிட்டேன். ரொம்ப பொடி பண்ணிக்கல, ரொம்ப அப்படியே இது பண்ணலை, கொஞ்சம் பல்லில் படுற மாதிரி தான் பண்ணியிருக்கேன். அடுப்பை குறைச்சிக்கலாம். இவ்வளோதாங்க. இது ஏஎம்சி பாத்திரம் இல்லையா, கொஞ்சம் சூடு டக்குன்னு குறையாது. சூடு ரொம்ப நேரம் ஆகும் ஆஃப் ஆகிறதுக்கு, அது குறையறதுக்கு. அதனால் இப்போ நான் இதை மூடி வச்சிடுறேங்க. அந்த கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரியல் வந்து அந்த பக்கம் வச்சுட்டேங்க எடுத்துட்டு. இப்போ இதை பார்க்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ உருளைக்கிழங்கும் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சுங்க. இது இப்படி இருக்கும். அப்புறமா மூடி வச்சுட்டு நம்ம ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு காட்டுறேன் பாருங்க. கடைசியில் இன்னும் நல்லா ரோஸ்ட் ஆயிருக்கும். ஏன்னா இதில் ஹீட் அப்படியே ரீட்டைன் ஆகும். இப்போ நான் இந்த கீரை இந்த இதில் வச்சேன் இல்லையா குக்கரில், இப்போ இதை லாக் ரிலீஸ் பண்ணிட்டேன். இது பாருங்க, இந்த மாதிரி இருக்குது பாருங்க, கரெக்டாக இருக்கு. நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் நம்ம ஸ்டவ் ஆனில் தாங்க இருக்குது. இதில் தேவையான மிளகாய் தூள், ஏன்னா நம்ம இதில் வெறும் புளி, தக்காளி, வெங்காயம்லாம் போட்டிருக்கோம், மிச்சம் எதுவுமே போடலை. உப்பு, அதெல்லாம் மஞ்சள் தூள், கொஞ்சமாக தனியாத்தூள், தேவையான உப்பு போட்டுட்டு நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போது உங்களுக்கு இதே இதில் இருக்குன்னா போகிறோன்னா அப்படியே விட்டுருங்க, இல்லை கொஞ்சம் தண்ணி விட்டுக்கணுன்னா விட்டுக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா பாயில் ஆகி வரட்டும். நான் இதில் தண்ணி விடலை, இப்படியே தான் வச்சுக்க போகிறேன். அது கூட்டுன்னு சொல்லுவீங்களா என்னன்னு தெரியல. வேணுமென்னா கொஞ்சம் ஒரு கிளாஸ் தண்ணி விட்டுட்டா சாம்பார் மாதிரி கொஞ்சம் டைல்யூட்டடாக இருக்கும். இப்போ இதை நம்ம தாளிச்சுக்கலாம். கரண்டியில்
எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு ஜீரகம் போட்டேன், அது பொரிஞ்சிடுச்சு. இதில் இப்போ பெருங்காயம் போட்டுட்டு அதில் கொட்டிட வேண்டியது தான். கொட்டிட்டு அவ்வளோதான். நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் நான் இதில் இந்த தாளிப்பு கரண்டியில் தண்ணி கொஞ்சம் விட்டுட்டு இப்படி ஊற்றிடுறேன். கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கோம் இல்லையா, பச்சை தண்ணி, அதனால் கொஞ்சம் அப்படி ஒரு கொதி வந்த உடனே ஆஃப் பண்ணிடலாம். இது கடையிறதெல்லாம் இல்லைங்க. நான் கடையக்கூடாது, கடைய மாட்டேன். நான் இப்படியே தான் வச்சுருவேன். நல்லா சாம்பார் மாதிரி இருக்கணும்னா தண்ணி விட்டுக்கலாம் லிக்விடாக. நான் இது இப்படியே தான் விட போகிறேன். இது இவ்வளோதாங்க. இன்றைக்கி நம்ம வீட்டு லஞ்ச் ப்ரிப்பரேஷன் கத்திரிக்காய், முருங்கைக்காய், வேர்க்கடலை பொடி போட்டு பொரியல். அடுத்து உருளைக்கிழங்கு பொரியல். நான் சொன்னேன் இல்லையா, பாருங்கள், இன்னும் ஒரு 15 மினிட்ஸ் கழித்து கூட எவ்வளோ சூடு இருக்குதுன்னு. நல்லா ஃப்ரை ஆகிடும். கொஞ்ச நேரம் விட்டுட்டோன்னா. கத்திரிக்காய் முருங்கைக்காய் பாருங்கள். கீரை, பருப்பு போட்டு கீரை. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.